மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டசி ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது த கம்யூனியன் கேர்ள் அப்படின்ற ஸ்பானிஷ் ஹாரர் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா புக் மை ஷோ ஸ்ட்ரீமிங் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்லேயுமே அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு தரமான ஹாரர் த்ரில்லர் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது சாரா அப்படின்ற ஒரு டீனேஜ் பொண்ணோட லைஃப்பில் நடக்கக்கூடிய அமானுஷமான சம்பவங்களை மையமாக வச்சு இந்த கதையை நகர்த்திருப்பாங்க. ஆக்சுவலாக சாரா தன்னோட தங்கை மற்றும் அப்பா அம்மாவோட ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருப்பா. சாராவோட ஃப்ரெண்டு தான் வந்து ரெபே. இவங்க 2 பேரும் சேர்ந்து பப்புக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு நாள் நைட்டு கிளம்பி போவாங்க. போயிட்டு ரிட்டர்ன் ஆகும்போது இன்னும் 2 நண்பர்களோட ரிட்டர்ன் ஆகிட்டு இருப்பாங்க. அப்போ எதிர்பாராத ஒரு உருவத்தை பார்த்துருவாங்க. அந்த உருவத்தை இவங்க பார்த்ததுலேருந்தே இவங்களோட வாழ்க்கையில ஏகப்பட்ட அமானுஷமான சம்பவங்கள் நடக்குது. ஸோ உண்மையிலே அந்த உருவம் யாரு, அங்கேருந்து கண்டெடுக்கப்பட்ட அந்த பொம்மை யாரோட இது, அண்ட் அந்த பேய் எதனால் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுது, அண்ட் கடைசியாக இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு ஹாரர் மூவி தான் இந்த படம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவாக படுறது அந்த ஹாரரை ஜென்ரேட் பண்ண விடம் அப்படின்னே சொல்லுவேன். உண்மையிலேயே நிறைய இடங்கள் மிரட்டி விட்டுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு ப்ராப்பரான ஹாரர் மூவி பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் கிடைச்சது. அதுலேயும் குறிப்பாக 2 பாத்ரூம் சீன்ஸ் இருக்குதுல, அந்த இடத்துல வந்த ஹாரர் அப்படின்றதெல்லாம் வேற லெவலில் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தோட அந்த சஸ்பென்ஸ் ஃபேக்டர் அப்படின்றதுமே டுவர்ட்ஸ் தி எண்ட் வரைக்கும் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் ஸ்டார்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த மாற்றங்களுக்கு இது காரணமாக இருக்குமோ அது காரணமாக இருக்குமோன்ற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு கொடுப்பாங்க. பட் ஸ்டில் டுவர்ட்ஸ் தி எண்ட் தான் வந்து அந்த விஷயத்தை ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் ஸ்டார்டிங்ல வரக்கூடிய அந்த பப் சீன் அப்படின்றதுமே இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஒரு டோனை செட் பண்ணிச்சு அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படத்தோட டியூரேஷனுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பான ஒரு டியூரேஷன் தான். கிட்டத்தட்ட ஒரு 1 hour 40 minutes டியூரேஷன்ல இந்த படம் முடிஞ்சிடும். ஒரு குயிக் வாட்சாவே நீங்க பார்த்துடலாம். எல்லாத்துக்கும் மேல இந்த படத்தோட அந்த கோரினஸ் அப்படின்றது உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்துச்சு. ஒரு ஹாரர் மூவிக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ராவா நிறைய விஷயங்களை காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அதனாலே இந்த படம் நான் ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ்னு சொல்லுவேன். ஏன்னா இதுல அந்த மாதிரியான காட்சிகள் அப்படின்றது அதிகமாக இருந்துச்சு. நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட அந்த டீடைலிங் அப்படின்றது இன்னுமே பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. உதாரணத்துக்கு அந்த பேய்க்கான அந்த ஃபிளாஷ்பேக் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் டீடைல்டா சொல்லியிருந்திருக்கலாம். அண்ட் ஆல்சோ எதனால அந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்றதுமே இன்னும் கொஞ்சம் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். எல்லாத்துக்கும் மேல கடைசியா ஒரு பேயை காட்டுவாங்க. அந்த பேய் யாருங்கிறத கூட இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே சொல்லியிருந்திருக்கலாம். பட் எனக்கு அதில் ஒரு கெஸ் இருக்குது யாருங்கிறது. பட் உங்களோட கெஸ் என்ன அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். பட் அவங்களே அதை டீட்டெயிலாக சொல்லியிருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான ஹாரர் த்ரில்லர் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.25 out of 5. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ் பிகாஸ் ஆஃப் கோரினஸ். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.